कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 66வது ஸ்லோகம். कामाक्षी घोर भवरोगचिकित्सनार्थम् अप्यर्त्य देशिक कटाक्षपिशप्रसादाते तत्राविधे विलपते सुकृति कदाचिते अन्यस्य दुर्लभम् अपाकमौषधं ते। कामाक्षी घोर भवरोगचिकित्सनार्थम् अप्यर्त्य देशिक कटाक्षपिशप्रसादाते तत्रापि देवी लपत्ते सुकृति कदाचिते अन्यस्य दुर्लभम् अपाकमौषधं ते। காமாட்சி அம்மா, காமாட்சியே தேவி என்ன சொல்றேன்னா, பவரோக கோர பவரோக சிகிச்சனார்த்தம், இந்த கோரமான பவரோகம், பவரோக மரவேத்து மருந்தேது பழவினைகள் தொடராமல் உனை பஜிக்க சிவகாம சுந்தரி. அப்போ இந்த பவர் ரோகம், இந்த ரோகம் சம்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு நோய் அப்படின்னு சொல்ற ரோகம் அப்படிங்கிறார். அப்போ இந்த நோயை போக்குவதற்கு ஒரு சிகிச்சை இருக்கிறோம் இல்லையா? அந்த சிகிச்சைங்கிறது எது சொல்றாருன்னா, அம்பாளுடைய கடாட்சம். அந்த கடாட்சம் தான் இந்த குருவினுடைய கடாட்சம் அப்படிங்கிற வைத்தியன். அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கு ஒரு மருந்து வேணும், அதுக்கு ஒரு வைத்தியன் அதை சொல்றதுக்கு வேணும். அப்போ இதுல எதை சொல்றாருன்னா, அப்போ அந்த சம்சாரமாகிய பயங்கரமான நோயை போக்கிக் கொள்வதற்கு அதிகமாக அப்பியர்த்திய தேசிக கடாட்ச பிஷக் பிரசாதாதே. பிஷக் யாரு? வைத்தியர். யாருன்னா அந்த கடை கண் பார்வை. அந்த குருவினுடைய கடாட்சம் அப்படிங்கிற அந்த வைத்தியனோட தயவுனால எப்படியோ நாம ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த புண்ணியசாலிகள் என்ன பண்றா, உன்னுடைய கடாட்சம் கிடைப்பதற்கு அரியதாக இருந்தாலும் கூட அந்த உன்னுடைய கடை கண்கிற பெரு மருந்து அவளுக்கு எப்படியோ கொஞ்சம் புண்ணியம் பண்றதுனால கிடைச்சிடுறதுமா அப்படின்னு சொல்ற. அந்நிய துர்லபம், அது துர்லபமா இருந்தால் கூட எப்படியோ அவ அதை அடைஞ்சிடுறா அப்படிங்கிறத சொல்ற. அப்ப குருவினுடைய கடாட்சமாகிய வைத்தியனோட தயவுனால எப்படியோ எப்பொழுதோ ஒரு சமயத்துல புண்ணியம் பண்ணினவன், அந்த புண்ணியசாலியானவன் பிறர்க்கெல்லாம் கிடைப்பதற்கு மிகவும் அரியதான உன்னுடைய அபாங்க மௌஷதம் தே அப்படிங்கிற உன்னுடைய கடை கண் நோக்கு அப்படிங்கிற ஔஷதம் மருந்து. எந்த மருந்து? அபாங்கம் அகௌஷதம், பெரிய மாமருந்து, பெரிய மருந்து அவனுக்கு கிடைச்சுடுறது, அவன் பெற்றுக்கொள்கிறான் தே அப்படிங்கிற. அப்போ குருவின் கடாட்சத்தை பெறாமலோ இல்லை இடைவிடாம பிரார்த்தனை பண்ணாம பூர்வ புண்ணியம் இல்லாமலாம் இந்த சம்சாரத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறவனுக்கு அம்பாளுடைய அந்த கடாட்சம் அப்படிங்கிறது மிகவும் அரிது, அது கிடைப்பது. அப்படி இருந்தால் கூட இவை மூன்றும் இருந்தாலும் அம்பாள் தான் மனசு வைக்கணும். பாவம், அந்த குழந்தை கஷ்டப்படுறது, நம்மளை சரணடைகிறது, எப்போ ஒரு புண்ணியம் பண்ணிட்டு இவனுக்கும் உதவி பண்ணுவோன்ட்டு. அப்போ தேவியின் இச்சைப்படி எப்பொழுதோதான் அவளுடைய கடாட்சத்தை அவனால் பெற முடியும் அப்படிங்கிற. அப்போ சம்சாரங்கிற பயங்கரமான நோயை குணப்படுத்துவதற்கு நல்ல வழிகாட்டி குரு கடாட்சம் அப்படிங்கிற வைத்தியனோட தயவு
அந்த நற்செயல் செய்த அந்த புண்ணியசாலிகளுக்கு உன்னுடைய கடைக்கண் பார்வை அப்படிங்கிற பெருமருந்து எப்போதாவது கிடைச்சிடுறதுமா. ஏன்னா இதுல என்ன சொல்ற, சம்சார பந்த நிர்மத்து சமுத்தரண பண்டிதா இல்ல தட்சிணாமூர்த்தி ரூபிணி குரு வடிவாயவர் இல்லட்டக குருமூர்த்தி அப்படின்லாம் சொல்ற. அப்படியெல்லாம் போற்றப்படுகின்ற அம்மா, நீ கொஞ்சம் மனம் இறங்கி குரு வடிவாக வந்து ஆட்கொள்கிறாயே அப்படிங்கிற. அப்போ அம்பாளை வழிபடுறதுக்கு எத்தனையோ முறைகள் இருக்கு. ஆதிசங்கரர் 6 இது சொல்லியிருக்கார். கவனாபத்தியம் சொல்றார், சௌரம் சொல்றார், வைஷ்ணவம், கௌமாரம், சைவம், சாக்தம் அப்படிங்கிற 6 சமயங்கள். இதெல்லாம் தனக்குள்ள வச்சு கொண்டதுதான் ஸ்ரீ வித்யை அப்படிங்கிறது. அப்போ சத்குரு அப்படிங்கிற வைத்தியர் யாரு? அம்பாள். அப்ப இந்த பவரோகத்தை போக்கும் மருந்தாக அம்பாளுடைய கடைக்கண் பார்வை அந்த கடாட்சம் அமைகின்றது அப்படின்னு மூககவி இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்தது 67வது ஸ்லோகம் பார்க்கலாம். காமாட்சி தேசிக கிருபாங்குரமாஸ்ரயந்தோ நாநாதபோ நியம நாசிதபாசவந்தாகாம் வாசாலயம் தவ கடாட்சம் அமும் மகாந்தோ லக்வா சுகம் சமதியோ விசரந்தி லோகே. காமாட்சி தேசிக கிருபா புரமாஸ்ரயந்தோ நாநாதபோ நியம நாசிதபாசவந்தாகாம் வாசாலயம் தவ கடாட்சமமும் மகாந்தோ லக்வா சுகம் சமதியோ விசரந்தி லோகே. காமாட்சியே, அந்த ஆச்சாரியன் சொல்றார். முதல்ல அந்த ஆச்சாரியன், அந்த வைத்தியன், அந்த குரு கடாட்சம் அப்படின்னு சொல்ற. அப்ப இதுல அந்த ஆச்சாரியனுடைய அந்த கிருபை அப்படிங்கிற அந்த முளை அடைந்தவர்களாக அவரோட பார்வை கிடைச்சிருந்தது இல்லையா? அப்ப அதை அடைந்தவர்கள், அந்த முளை எதை, அந்த ஜலம் வச்சுக்கலாம், விதை, எதனால அதை அடைந்தவர்கள் பல வகையான தவங்களாலும் நியமங்களாலும், அதைத்தான் சொல்றாரு அதுல, நானா தபோ நியம நாசித பாஷவந்தாகா அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த பலவிதமான தவங்கள் நியமங்கள், அப்ப அதனால இந்த பற்றுதல் அப்படிங்கிற பந்தம், பாஷபந்தோ அப்படிங்கிற அந்த பந்தத்தை ஒழித்து உன்னுடைய வாசாலயம் தவ கடாட்சம் அமும் மகாந்தோ அப்படிங்கிற. அப்ப இந்த கடாட்சம் அப்படிங்கிற வாசஸ்தானம், அது வாசம் செய்வதற்குரிய அந்த ஸ்தானத்தை பெற்று யாரு? மகாந்தோ பெரியோர்கள் எப்படி சம புத்தி சமதியோ அப்படிங்கிற சம புத்தி உடையவர்களாக, அதாவது ஒன்றாகி அந்த பரம்பொருளிலேயே புத்தியை செலுத்துகின்றவர்களாக உலகத்திலே இனிமையாக இருக்கின்றார்களாம். இச்சரந்தி லோகே, எந்தவித கவலையும் இல்லாம அப்படியே சுகமாக காலத்தை அவர்கள் கழித்து வருகின்றார்கள், சஞ்சாரம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ தேவி தாசர்கள் அவர்களால தான் அந்த ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணினா தானே அந்த ஆச்சாரியோட இது கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த செடி முளைப்பதற்கு வேண்டிய சாதனங்கள் எதெல்லாம்? விதை. விதை மட்டும் போட்டா எல்லா விதையும் முளைச்சுன்றதா? இல்ல. அதுக்கு அந்த விதைக்கு என்னென்ன பக்குவம் இருக்கணுமோ அந்த விதை பூரணமா அந்த பக்குவத்துல இருந்தால்தான் அந்த ஜலத்தை விட்டோம்னா அது முளைச்சு வரும். அப்போ அதுதான் அந்த விதையும் ஜலமும் குரு கடாட்சம் அப்படிங்கிற. அப்போ அம்பாளோட தாசர்கள் அந்த குருவோட ஆச்சாரியோட கிருபை அப்படிங்கிற அந்த முளையை அடைந்தவர்களாக பல வகையான தவங்களாலும் நியமங்களாலும் பாசம் அப்படிங்கிற பற்றுதல் அப்படிங்கிற பந்தத்தை ஒழித்து அம்பாளுடைய கடாட்சம் அப்படிங்கிற இருப்பிடத்தை போய் அடைந்து அந்த சுகமாக எப்படி மனத்துல ஒருவித சஞ்சலம் இல்லாம சலனம் இல்லாம சம நோக்கோட எது வந்தாலும்
ஒருவித கவலை இல்லாமல் அந்த உலகத்தில் சுகமாக வாழ்கின்றார்கள் அப்படின்னு மூக்க கவி சொல்றார். அடுத்தது 68வது ஸ்லோகம் பார்க்கலாம். சாகூத சம்லபித சம்ரித முக்தஹாசம் பிரீட்டானுராக சகச்சாரி விலோகனம் தே காமாட்சி காம பரிபந்தினி மாதவீர சாம்ராஜ விப்ரமதசாம் சம்பலீகரோதி. சாகூத சம்லபித சம்பிரித முக்தகாசம் பிரீட்டானுராக சகச்சாரி விலோகனம் தே காமாட்சி காம பரிபந்தினி மாரவீர சாம்ராஜ விப்ரமதசாம் சம்பரிகரோதி. என்ன சொல்ற? காமாட்சியே கருத்து உள்ள பேச்சை கொண்டு இருக்காளா? எல்லாரும் மாதிரி ஏதோ வாய் திறந்த ஒரே உணர, நம்ம எல்லாம் எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசுவோம். ஆனா ஆஞ்சநேயர் அப்படி இல்லை. சொல்லின் செல்வர் சொல்ல வர பொருளை எப்படி சொல்லணும், அதை எப்படி சொன்னா புரியுங்கிறது மாதிரி அழகான வார்த்தை பிரயோகங்கள் உபயோகிக்கிறதுனால அவர் சொல்லின் செல்வர். அத மாதிரி கருத்துக்களுடைய பேச்சை உள்ள அடக்கி கொண்டிருக்கும் எப்படிப்பட்டவளா? காமாட்சி சாக்கூத சம்லபித முக்தஹாசம். அப்படியே முக்தஹாசம், எப்படி இளம் உருவல், அப்படிப்பட்ட எதோட இருக்கலாம்? நாணத்தோடும் காதலோடும் கூடின உன்னுடைய, அதாவது அம்பாள் பரமசிவனியே போல அவளோட கண்ணோக்கம் இருக்கிறதுனால காதலா இருக்கான். அப்படி காதலால நிறைந்த அந்த கண்ணோக்கமானது மன்மதனை ஜெயித்தவரான பரமசிவனிடத்திலும் மன்மதனாக்கிய வீரன் மாற வீர அப்படிங்கிற அந்த மன்மதனுடைய வீரன் அவனுடைய சாம்ராஜ விப்ரமதசாம் சப்பரிகரோதி அப்படிங்கிற. அப்ப அந்த சாம்ராஜ்யம் பேரரசு, அதோட பெருமையை விளக்கும் நிலையை அப்படியே பயனாக உள்ளதாக செய்கின்றது அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த காமனுடைய அதிகாரம்ங்கிறது அம்பாளுடைய காதல் ததும்பும் அந்த கண்ணோக்கத்தினால்தான் காமனை வென்ற பரமசிவனிடம் செலுத்தப்படுகின்றது அப்படின்னு பரமசிவன் அம்பாளோட அந்த கடாட்சத்துல ஈடுபட்டு காம பரவசராகின்றார் அப்படின்னு சொல்ற. இதுல என்னன்னா தன் உள்ளத்தில் உள்ளதை புன் உருவலுடன் எப்படி சொல்றாளா அம்பாள்? நாணம், காதல் அப்படிங்கிற அந்த குறிப்பால உணர்த்துகின்ற அந்த பேச்சுக்களால் கண்கள்ல காதலை தேக்கி வச்சுட்டு சிவனை பார்க்கிறாளாம். சிவன் அந்த பார்வையில அப்படியே மனசை லயிக்க விட்டு அவர் மனசு எப்பேற்பட்ட மனது, மன்மதனே ஜெயித்தவர் திரிபுரஹாரி, அப்பேற்பட்ட அந்த சிவனுடைய மனதையே நிலைக்குலைய செய்பவளாக மன்மதனோட எதிரியான அந்த சிவனிடத்தில் அந்த மன்மதனுடைய வீர சாம்ராஜ்யம் அதோட பெருமையை எடுத்து சொல்ற மாதிரி தன்னோட பார்வையை அம்பாள் பரமசிவனிடத்தில் செலுத்துகின்றாள் அப்படிங்கிற போக்குல அழகா சொல்லியிருக்கார் மூக்க கவி. இதுல இவள் எப்படிப்பட்டவள்னா மனம் தன்னை மாய்ப்பவள், மன்மதனின் மதத்தையும் மதித்து காத்தனள், கான் சினந்த அச்சிவனையும் அவமாக்கி அவஜயம் அடைவித்து அருள் செய்தாள் அப்படிங்கிற. இப்ப மனம் தன்னை மாய்ப்பவள் மன்மதனோடு மதத்தையும் மதித்து அவனுடைய பெருமையையும் மதித்து அதற்கும் ஒரு பெருமை சேர்க்கிறாளாம். எப்படி? அந்த சினந்த சிவனையும் அவமாக்கி, எப்படி பாரு இத அப்படிங்கிற. சினந்த சிவன் அப்படி கோபமா இருக்கிற சிவனை கூட காதலால அப்படி கசிந்து உருகும்படி மனசு இழகும்படி செஞ்சிடுறாளே. அதான் அபிராமி பற்ற சொல்லிப்பார். ஜெயமானதே அபஜயமாக முன் பார்த்தவர் தம் அவஜயமாக வஞ்சோ வாமபாகத்தை ஒவ்வியதே அப்படின்னு சொல்வார். அவர்
எப்படிப்பட்ட சிவனோட இதையே ஜெயிச்சு அவளுடைய இடபாகத்தை அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுற எப்படி வாங்கிக்கிறாங்க. அப்ப காமனோட அதிகாரம் அம்பாளோட காதல் தகுந்தும் அந்த கண்ணோக்கத்தினால காமனை வென்ற பரமசிவன் அந்த தேவியோட கண் நோக்கத்துல ஈடுபட்டு அப்படியே காம நிலையில இருக்கார், பரவசமாகின்றார் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 69வது ஸ்லோகம் பார்க்கலாம். காமாட்சி விப்ரம பலை கதிர் காமாட்சி விப்ரம பலை கதிர் விதாய யூவல்லி சாப குடிலீகிருதிமேவ சித்ரம் ஸ்வாதீனதாம் தவ நிநாய சசாங்க மௌலே அங்கார்த்தராஜ்ய சுகலாம் அபபாங்கரீரக காமாட்சி விப்ரம பலைகனிதிர்விதாய யூவல்லி சாப குடிலீகிருதிமேவ சித்ரம் ஸ்வாதீனதாம் தவ நிநாய சசாங்க மௌலே கே அங்கார்த்தராஜ்ய சுகலாம் அபபாங்கரீரக. காமாட்சி தேவி அம்மா உன்னுடைய இந்த கடைக்கண் நோக்க இப்ப என்ன சொல்ற, போர் வீரனா சொல்ற. ஒன்னா சொல்லிட்டு வர்ற மூக்க கவி, இதுல போர் வீரன் அப்படிங்கிறார். அப்போ உன்னுடைய கடைக்கண் அப்படிங்கிற அந்த நோக்கம் அப்படிங்கிற போர் வீரன் தன்னோட படை எழுச்சியோட பலம். ஒரு போர் வீரன்னா அந்த படைகளை ஒழுங்கா நடத்தி அந்த எழுச்சியை பார்த்து நிறைய படைகள் வச்சு வீரமா இருந்தா அவனுக்கு எப்படி போர்ல வெற்றி கிடைக்கும் இல்லையா. அப்ப தன்னோட படை எழுச்சியோட பலத்தை முக்கியமான சேமப்படை என காக்கிறதுக்குள்ள அந்த படையா அமைச்சுக்கணும் இல்லை. எதிரி நாட்டு வீரன் போர் எடுத்து வந்தான்னா படை பலத்தை வச்சுதானே அந்த போர் வீரனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுதான் தன்னோட படை பலத்தால வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த முக்கியமான சேமப்படையாக அந்த பலத்தை வைத்து கொண்டு அதனை உபயோகப்படுத்தாமல் எப்படி பண்றாளா அந்த கடைக்கண் நோக்குங்கிற போர் வீரன் தன்னுடைய ப்ரூவல்லி சாப குடிலி கிருதிமேவ சித்திரம். அப்ப அந்த புருவ கொடி அப்படிங்கிற சாபம் எது, வில்லு, அந்த வில்லை வளைப்பதை மட்டும் செய்து என்ன சொல்ற, ஸ்வாதீனதாம் தவலினாய் சசாங்க மௌலே. சசாங்கம் சந்திரன், அந்த சந்திரனை திருமுடியில சூடினவர் அந்த பரமசிவனுடைய சரீரத்தை அங்கார்த்த, அங்கத்தை அர்த்தம், அங்கம் அர்த்தம் பாதி சரீரம், அங்கம் பாதி சரீரம், அர்த்தம் பாதி, அங்கம் சரீரம், அந்த பாதி சரீரத்தை அப்படி எப்படி வைக்கிறாளா, ராஜ்ய சுகமாக பெறுவது உன்னுடைய வசமாக செய்து விட்டார். என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற அந்த கண்ணோக்கத்தை இதே அபிராமிப்பட்ட சேனல் அவசயமாக வஞ்சோ வாமபாகத்தை ஒவ்வியதே அப்படிங்கிறார். அப்போ அந்த பரமசிவனியே காம வசப்படுத்தி அம்பாள் என்ன பண்ணிடுறாளா, பாதி சரீரத்தையே வாங்கி சுகமா ஆக்கிட்டானே அந்த பார்வை. அந்த பார்வைங்கிற போர் வீரன் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி. இது என்ன ஆச்சரியமான விஷயம், இது நிஜமாவே ஆச்சரியமான விஷயம்தான் அப்படின்னு மூக்க கவி சொல்ற. அப்ப அம்பாளோட கண்ணோக்கம் அப்படிங்கிற போர் வீரன் என்ன பண்றாளாம், தன்னோட படை பலத்தை எப்படி வச்சுக்கிறாளா, பிக்சட் டெபாசிட்டா, வைப்பு நிதி, சேம பலமாக அப்படி வைத்துக் கொண்டு அதை உபயோகப்படுத்தாமல் என்ன பண்றாளா, அந்த புருவத்தை கொடி போன்று இருக்கின்ற அந்த புருவ கொடி அதை மட்டும் அது வில்லு மாதிரி அதை லேசா அப்படி வளைச்சி யார, சந்திரனை தலையில் சூட்டி கொண்ட பரமசிவனுடைய சரீரத்தோட பாதி அந்த ராஜ்ய போகத்தை பெற்று என்ன பண்றா, அவரையே தன்னுடைய வசப்படுத்தி விட்டாளே. இது என்ன ஆச்சரியமான விஷயம், இது உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தாமா அப்படின்னு சொல்றார் மூக்க கவி. அடுத்தது 70வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம்.
காமாங்குரைக நிலையஸ்தவ திருஷ்டி பாதக காமாட்சி பக்த மனசாம் பிரததாதி காமானே ராகான்வித ஸ்வயமபி பிரகடீகரோதி வைராக்யமேவ கதமேஷ மகாமுனீனாம் காமாங்குரைக நிலையஸ்தவ திருஷ்டி பாதக காமாட்சி பக்த மனசாம் பிரததாதி காமானே ராகான்வித ஸ்வயமபி பிரகடீகரோதி வைராக்யம் ஏவ ததம் ஏச்ச மகாமுனீனாம். இப்போ இதுல என்ன சொல்றாரு பார்ப்போம். காமங்கள், இந்த ஆசைகள் எல்லாம் முளைத்து எழுவதற்குரிய இடமாக அமைந்திருக்கின்ற உன்னுடைய பார்வை அப்படிங்கிற. அப்போ இந்த காமங்கள், ஆசை அப்படிங்கிற செடி முளைத்து வெளியாகும் இடமான உன்னுடைய கண் நோக்கம் என்ன சொல்றது? காமாட்சியே, உன்னுடைய பக்தர்களுடைய மனங்களுக்கு அவர்கள் வேண்டுவதையெல்லாம் அளிப்பதாக இருக்கின்றது, அது அளிப்பதாகுக அப்படின்னு சொல்றார். அது அதோட இயல்பு. அம்பாள் அவளோட கருணா கடாட்சம். பக்தர்கள் உன்னை வேண்டி தன்னை வேண்டிட்டா அவளுக்கு அதை கொடுக்கறதுல அவளுக்கு என்ன கஷ்டம்? ஜெக ஜனனி, அவள் தாய், நம்மளாம் அவளோட குழந்தைகள். அப்போ அதை கொடுக்கறது அதோட இயல்பு. ஆனால் அது எப்படி இருக்காம்? அது ராகான்வித ஸ்வயமபி பிரகடீகரோதி அப்படிங்கிற கரு நிறம். அந்த ராகத்தோட கரு நிறம் அப்படிங்கிற ராகத்தோட ஆசையோட கூடினதாக இருந்தால் கூட இந்த கடாட்சமானது என்ன செய்யறதுன்னா, வைராக்கியம் ஏவ கதம் ஏற்ற மகாமுனினா, அப்படி மகா முனிவர்களுடைய வைராக்கியத்தையே உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றதே. இது எப்படி அம்மா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சிவனோட மனச ஏற்கனவே சொன்னதுதான், திருப்பி அதை சொல்றாரு. அதனால அவரை அதை அசைக்கிறதே, அவரோட வைராக்கியத்தை அசைச்சு போட்டுறது. ஆனா முனிவர்களோட மனசுல அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்துறது இது நேர்மாறா இருக்கு. ஆச்சரியம்னு ஏற்கனவே சொன்னார். அதையே இதுல இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தி சொல்றாரு. அப்போ என்ன இதுல பார்க்கலாம்னா, ஆசை அப்படிங்கிற செடி முளைத்து வெளியாகும் இடம் உன்னுடைய கண் நோக்கம். அது பக்தர்களோட விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறது. அதுவோட செய்யாம பக்தர்களுக்கு வேண்டுகிற வரங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடியதாகவும் இருக்கின்றதம்மா. அப்போ அந்த கண்ணுல இருக்கிற அந்த கரு நிறம் என்ன பண்றதா, அது ஆசையோட ராகத்தோட கூடியதாக இருந்தால் கூட முனிவர்களுக்கு அது நிறமற்ற தன்மை, அதாவது வைராகியத்தை கொடுக்கின்றதே. இது எப்படி அப்படின்னு இன்னும் இதுலயும் ஆச்சரியப்படுற மூக்க கவி. அப்ப அம்பாள் பக்தர்கள் மகிழ்வோட விரும்புவதை எல்லாம் ஒரு க்ஷணத்துல கொடுத்துடுவா. அப்பேற்பட்டவள் காம அட்சி, காமங்களை எல்லாம் நிறைவேற்றுபவள் காமாட்சி. அப்பேற்பட்ட அவளுடைய கண் நோக்கம் ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது. காமாட்சி, மீனாட்சி, மீன் போன்ற கண்களை உடையவள். இது காமத்தை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய கண்களை உடையவள் காமாட்சி. கா அப்படின்னா சரஸ்வதி, மா அப்படின்னா லக்ஷ்மி. இந்த ரெண்டுமே கண்களாக கொண்டவள், அட்சிகளாக. அதனால அம்பாள் காமனை தன்னுடைய கண்ணிலேந்து அவள் தோற்றுவித்ததாலும் காமாட்சி அப்படின்னா அவள் கண்களால் தான் மன்மதனுக்கு உயிருக்கு எழுப்புறா. அப்ப அந்த காமனையே அவள் உற்பத்தி செய்தவள், உஜ்ஜீவனம் செய்தவள். அதனாலேயும் காமாட்சி. அவ காங்கிறது சரஸ்வதி, மாங்கிறது லக்ஷ்மி. மன்மதனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனையே எழுப்பி தோற்றுவித்ததுனால தன்னோட கண் பார்வையினால காமாட்சி அப்படிங்கிற பெயர் பெற்று அவள் விளங்குகின்றாள். நம்மளுடைய விருப்பங்களையும் அவள் மகிழ்வோடு நிறைவேற்றி வைக்கணும்னு அவளோட பாதத்தில் நாமும் பணிந்து வேண்டிக் கொள்வோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.